அதே மாதிரி கையில் 4 காசு இருந்திருக்காது, 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடைமுறையில் நிறைய நடந்திருக்கு. ஒரு செயல் செய்கிறதுக்கான நேரம் மட்டும் வந்துருச்சுன்னா அந்த செயல் ஏதோ ஒரு வகையில் செயல்படுத்திட்டு போயிடும் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி இல்லை. முயற்சி பண்ணாதானே அந்த செயலை நம்ம அந்த பாதையில் நம்ம போக முடியும். முயற்சியே செய்யாமல் அது நமக்கு நடக்குமானா நடக்காது. யாரையும் இந்த பிரபஞ்சம் கையை பிடிச்சி தூக்கிட்டு போகாது, கூட்டிகிட்டு போகாது. வாகனம் அப்படின்றது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நான் சொன்ன விஷயத்தில் முயற்சி செய்து பார், நிச்சயமாக 100% உங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படும். 13ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை இது பாதகமான நேரம்தான். ஆனால் நீங்கள் பயன்படுத்திக்கிறத பொறுத்து அது பாதகமாக சாதகமானதை நீங்கள் பயன்படுத்திக்கிறத பொறுத்து. செவ்வாயுடைய பார்வையும் உங்கள் ராசி மேலே படும்.